காலம் எழும்பி இப்போ நாங்கள் இந்த குந்தில் இருந்து தியானம் செய்தோம். இருந்து தியானம் செய்து போட்டு இந்த குந்திலேருந்து தியானம் செய்து ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு காலம் எழும்பி இந்த கோயிலுக்கு நடந்து போனான். அதில் போயிட்டு வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி மாட்டுத் தொட்டில் கிடக்கு. இதில் வந்து நீங்கள் இருந்தால் இப்படி இருந்து இதால் பார்க்கலாம். அங்கால என்ன நடக்குது, வயல் வழிகள் இருக்குது. அதை நாங்கள் இந்த குந்துகளில் இப்படி இருந்து நீங்கள் அழகாக பார்க்கலாம். அப்படி லைட் எல்லாம் இருக்குது இரவில். நான் இப்போ இந்த இரவில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது நான் ரசித்த விஷயங்களைத்தானே நான் உங்களுக்கு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன். இதுதான் இந்த இப்போ நீங்கள் இப்போ 2 மணி நாள் அங்கேருந்து வந்தால் இப்படியே இடங்களில் வந்து ரிலாக்ஸாக இருந்து சாப்பிட்டுட்டு பெரிய கிணறு கிடக்கு. அதையும் முடிச்சுட்டு இப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பனையல், பின்னால் தோட்டங்கள், வயல்கள், அங்கால இருக்கிற வீடுகள் இதெல்லாம் திறந்து இப்படி நாங்கள் பின்பக்கத்தாக போகலாம். இந்த தொட்டியில் நாங்கள் தண்ணியை ஊற்றி குளிக்கிறது அது பின்னேரத்தில் நல்ல ஒரு 4 மணிக்கு தண்ணியை இழப்பி போட்டு குளித்தா அந்த மாதிரி இருக்கும். அப்பள முறையில் நல்லா வந்துட்டு இது வந்து ரிலாக்ஸிங்கு வர்றது. நீங்கள் பெருசாக ஒன்றும் பார்க்குறது இல்லை. இதில் வந்து இப்படி இருந்தால் சரி. அந்த கால தோட்டங்கள், மிஷின்கள், இப்போ ஆக்களை வேலை செய்து கொண்டிருப்போம். ஸோ ஆக்களும் வேலை செய்ய மாட்டேன். பெருசாக குழப்பம், டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் கூலாக இருக்கலாம். ஸோ நான் இப்போ நேற்று வந்து பார்த்துட்டு குழந்தை எல்லாம் மறுவினா உண்டைய காலையில் ஒருத்தரையும் இப்போ இதில் வாழை மரம் நிற்கிது. நேற்று அதெல்லாம் பசலி கீரை பிடுங்கி இதில் தோட்டம் வச்சதுனால அது அந்த மழைக்கு தண்ணி வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டு இந்த வல்லாரை பிடுங்கினான். ஸோ நேற்று வல்லாரை பிடுங்கி வல்லாரை சம்பலும் இந்த பசலி கீரையில் அதையும் அவிச்சு கொஞ்சம் ரைஸும் போட்டு நல்லா தயிரும் எடுத்து அப்படி நல்லா மாடு நிற்கங்கால சாப்பிட்டேன். இதுதான் அந்த பசலிக்கீரை. இந்த வல்லாரை முழுக்க கிளியர் பண்ணி எடுக்கணும். இந்த நேற்றெல்லாம் கிளியர் பண்ணி கிடக்கு. ஸோ இட்ஸ் அ நைஸ் ஃபார்ம் ஹவுஸ் அண்ட் ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இதுதான் எங்களோட வவுனியா லைஃப். கொஞ்சம் காசு இருந்தால் காலம் சந்தோஷமாக இருக்கலாம். சாமி கொண்டே ஃப்ளவர் பிடிக்க கொண்டே சாமிக்கு பூ வைக்கலாம். எல்லாம் இருக்குது. வெரி குட் பிளேஸ். நல்ல இடம். வாங்கோ. இது நான் கேஷுவலாக எடுத்துகிறேன். இது ஒன்று என்ன ப்ரொஃபஷனல் இல்லை. சும்மா போகிற இடத்துல அப்படி விரும்பி பார்த்தேன், பிடிச்சதை எடுத்தேன். ஸோ வீட்டில் வந்தால் இப்படி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் அங்கே பார்க்கலாம்.